எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தை மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30ஆம் தேதி வரை கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் துல்லியமாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் விருச்சிக ராசி மகர லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது கேட்டை நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு. விருச்சிக ராசியில் இந்த மாதம் பிறக்கப்படுது. விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். மகர லக்னம். மகர லக்னம் லக்னாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கார். அதாவதுங்க, இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறதுக்கு, இல்லை நம்மளுடைய தகுதியை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கு, நம்மளுடைய படிப்புக்கு உண்டான ஒரு உத்தியோகத்தை உருவாக்கிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுத்தாதானே நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். மகர ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரப்போகுதுங்க. ஆதாரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் வருவார். இது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதி தானுங்க. ஆனாலும் விவரம் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் வரும் பொழுது, தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறார். அப்போ அது நமக்கு 5வது பாவகம். குலத்தொழில் செய்பவங்களே, குலத்தொழில்னா என்ன? அதாவது அப்பா செய்கிற தொழில், தாத்தா செய்கிற தொழில் குலத்தொழில். அந்த பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நான் சினிமா துறையில் இருக்கிறேனுங்க, சந்தோஷம். இல்லை வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை வீடு வாசல் கட்டி எங்கள் தாத்தா விற்றாரு, எங்கள் அப்பா விற்றாரு, நானும் விற்றுட்ருக்கிறேனுங்க, விவசாயம் பண்ணி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதாவது குலத்தொழில் பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் அட்டகாசமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். இல்லை என்ன மாதிரி ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் சாதிக்கணுன்ற எண்ணம் யாருக்குங்க இல்லாமல் இருக்கும்? சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணும் இல்லையா? அப்போது இந்த நேரம் அப்படின்றது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கையில், லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் உங்கள் ராசியில் இருக்கையில், 8க்குடைய கிரகம் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கார். அதுபோக புதன் 6வது பாவகத்துக்கு அதிபதி. ஒரு மனுஷனுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்குன்னா 6வது பாவகம் வலுவாக இருக்கணும். அப்போது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்கள் உங்களுடைய ராசியில். இந்த 4 கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில். சில பேருக்கு மனைவியால் மாற்றம் வரும், சில பேருக்கு கணவனால் மாற்றங்கள் வரும். சரிங்களா? இது எல்லாமே வரக்கூடிய தை மாதத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். சில பேர் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு ஒப்பந்தம் ஆவாங்க. சில பேருக்கு சுய தொழில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு இருக்கிற வேலையில் மாற்றங்கள், பதவி உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு. எது எப்படி இருந்தாலும் தொழில் நிமித்தமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உறுதி. அதில் மாற்று கருத்து கிடையாது. 10 வருஷமாக நான் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே நிறுவனத்தில் தான் சார் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இருந்தும் அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க நார்மலாக அப்படின்னா, இந்த தை மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ இந்த பிரபஞ்சம் அந்த இடத்துல உட்கார வச்சிடும். 2வது, இந்த தனஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் யாருன்னா சனி தான். தனஸ்தானாதிபதி சனி தனகாரகனுடைய வீட்டில் இருக்கார். அந்த தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறாரே.
கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நீங்கள் போனாலும் சரிங்க, உங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுக்குறேனுங்க. ஐயா 1 வருஷம் இல்லை சாமி, ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறேனுங்க. இந்த ஜூன் 9 தேதிக்குள்ளார கிட்டத்தட்ட 75% 76% பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிடுவீங்க. நீங்கள் எம்புட்டு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கல, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்த கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாலேயே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் நடக்குன்னு எழுதி கொடுக்குறேன். ஜூன் 9 தேதிக்குள்ளார உங்களுடைய 100% இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் ஒரு 75% 76% பூர்த்தியாகிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புறது நம்பாதது உங்கள் சொந்த சௌகரியம். ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னா யாராவது ஒருத்தர் மூலியமாக தான் அது வெளிப்படும். இந்த நேரத்தில் என் வீடியோவை பார்க்கணுன்ற ஒரு சூழல், எத்தனையோ வீடியோவை பார்க்குறீங்க, கரெக்டாக என் வீடியோவை பார்க்கணுன்னு என்ன இருக்குது? விதி தானே. பார்த்த வீடியோவில் இந்த வார்த்தை நான் பயன்படுத்தணும்னு என்ன இருக்குது? என் வாயிலிருந்து வரக்கூடிய, என் மனசுக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த சரஸ்வதி இதுதான் அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது. அப்போது இது இந்த பிரபஞ்சத்துடைய பாதை அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. இதுதான் நடக்கும் விதி இருந்தால் அது மாறாதுங்க. முயற்சி செய்யுங்க. மண்ணுக்குள்ளே போடுற விதையே 7வது நாளில் முட்டிக்கிட்டு வெளியே வருது. மனசுனா நாம் சாதிக்கணும்னு நினச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். முடியாதுன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு கூட விட முடியாது. பார்த்துக்கிடுங்க. இது நல்ல நேரங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம், பயன்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி 3வது பாவகத்துக்கு அதிபதி குரு 2வது பாவகத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன். 6வது பாவகத்தில் இருக்கார். இந்த தடைகள் எல்லாம் நீங்கும். அதே மாதிரி தடைகள் நீங்கும், கருத்து வேறுபாடுகளும் சரியாகும். நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த குற்றம் குறையெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது. என்னை எல்லாரும் ஏளனமாக பார்க்குறாங்க, என்னை எல்லாருமே இலக்காரமாக பார்க்குறாங்க. ஏளனமாக பார்த்த நம்ம எந்திரிச்சு நிற்கிறதுக்கான நேரம் இது. இலக்காரமாக நம்மளை பார்த்துருப்பாங்க, நாம் ஏற்றமாகக்கூடிய நேர காலங்கள் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு வாயில் நீங்கள் பதில் கொடுத்துட்டு வார்த்தைகளில் பதில் கொடுக்க வேண்டாம், செயலில் பதில் கொடுக்கக்கூடிய நேரம் இது. மகர ராசியில் பிறந்த நீங்கள் உங்களை ஏளனமாகவோ இலக்காரமாகவோ நினைச்சவங்களுக்கு வார்த்தைகளால் பதில் கொடுக்கக்கூடிய நேரம் இது கிடையாது. செயல்களால் பதில் கொடுப்பீங்க. சாமி இது நடக்குமா? நடக்குங்க. நீங்கள் தயவு செய்து இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 4வது பாவகம் சுபஸ்தானம். சுபஸ்தானாதிபதி செவ்வாய் தானே, சூரியனுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இந்த மாதம் முழுவதும் ஏற்படுது. 30 தேதி வரைக்கும் சூரிய மங்கள யோகம். இதனால் ஒரு சிலர் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இருக்கிற வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதை புதுப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும் தை மாதத்தில். ஒரு சிலருக்கு பாகப்பிரிவினை ஏற்படும், நீண்ட நாள் கனவாக இருக்காது. ஒரு சிலருக்கு புதுசாக மண்ணு மனைக்கு முன்பணம் கொடுப்பீங்க, வீடு வாசல் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்கள் நினைக்கலாம் பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுயா, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா வீடு வாங்குவேன், காரு வாங்குவேன், பஸ்ஸு வாங்குவேன். இது நடக்கணும்னு விதி இருந்தால் மாறாது. கோடிக்கணக்காக காசு பணம் வச்சுருந்தவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாதத்துக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேனுங்க, சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா இது உங்களுக்கான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். சரியா? இது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு படிக்கட்டை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குது. 2-2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்க சம்பாரித்து சாப்பிட்ருப்பீங்களே தவிர சாதிச்சிருக்க மாட்டீங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை. தை மாதம் ஏற்படுத்தி கொடுக்குது. வேணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி மற்ற கிரக அமைப்புகளெல்லாம் சாதகமாக இருக்குதுங்க, ஒன்றும் தொந்தரவு இருக்கிற மாதிரி இல்லை. நான் வெளிநாட்டில் இருக்கிறேனுங்க, ஏதாவது லாட்ரி கீட்ரு வாங்கினா நான் மேலே வருவேனா அப்படின்னா சூரியனுடைய சாரத்தில் சூரியன் வரும் பொழுது அதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்குன்ட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நான் பயன்படுத்தினது இல்லைங்க, சொன்னதும் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டில் இருந்துட்டு ஐயா 4 நம்பர் சொல்லுங்கள் 4 நம்பர் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் தெரிஞ்சால் நான் வாங்கிக்க மாட்டேனா?
அதாவது இந்த நேரம் ஒரு நல்ல பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, வாய்ப்பில்லை, இவ்வளோ தான் சொல்லிக்க முடியும். இந்த நம்பர் எடுங்க, இந்த நம்பரில் தான் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாதுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் அதில் நாட்டம் இருக்குதுன்னா 8 கிரகம் 8 கிரகத்துடைய சாரத்தில் தை மாதம் 1, 2, 9 தேதி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வருவார், 7வது பாவகத்தை பார்க்கிறார். இந்த சூழல் நல்லா இருக்கும். சரியா? இது நடந்தே தீரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், வாய்ப்பு இருக்குது. மற்றதெல்லாம் நான் ஆதாரமாக இப்படி தான் இருக்கும், இதுதான் நடக்குன்னு சொன்னேன். ஆனால் இந்த விஷயம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். இது உங்களுடைய நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில், உங்களுடைய கர்மாவை அடிப்படையில், உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கலாம், இல்லை அடிக்காமல் போகலாம். ஆனால் அதுக்கான நேரம் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இந்த தை மாதத்தில் இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிடணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பி வைங்க. என்ன விவரமோ முழுமையாக நான் பார்த்து சொல்கிறேனுங்க. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.